மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத்தேர்வு 6. இந்த வாரத்தேர்வு 6லேருந்து என்னென்ன தலைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகள், அப்புறம் வந்து ஒளி, வெப்பம், லேசர், இந்த 3 தலைப்பை பற்றி நம்ம வாரத்தேர்வு 6ல் பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்ட விஜயநகர அரசர் யார்? ஆப்ஷன் ஏ வெங்கடர், ஆப்ஷன் பி ராமராயர், ஆப்ஷன் சி சதாசிவராயர், ஆப்ஷன் டி அச்சுதராயர். ஓகே, தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்ட விஜயநகர அரசர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமராயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பரிதுசாகி பேரரசு அகமது நகர். செகண்ட் ஒன் இமாத் சாகி பேரரசு பீரார். தேர்ட் ஒன் நிசாம் சாகி பேரரசு பீஜாப்பூர். ஃபோர்த் ஒன் அடில் சாகி பேரரசு பீடார். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஓகே, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, இமாத் சாகி பேரரசு பீரார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் விஜயநகர பேரரசின் பிரிவுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் ராஜ்யங்கள், செகண்ட் ஒன் கூற்றங்கள், தேர்ட் ஒன் வளநாடுகள், ஃபோர்த் ஒன் நாடுகள். ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2, ஆப்ஷன் பி 1, 2, 4, 3, ஆப்ஷன் சி 2, 3, 4, 1, ஆப்ஷன் டி 1, 3, 2, 4. ஓகே, பின்வரும் விஜயநகர பேரரசின் பிரிவுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராஜ்யங்கள், செகண்ட் ஒன் வந்து வளநாடுகள், தேர்ட் ஒன் வந்து நாடுகள், ஃபோர்த் ஒன் வந்து கூற்றங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அசிஷ்ட திக்கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஆப்ஷன் ஏ சிவாஜி, ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் சி அக்பர், ஆப்ஷன் டி ஹர்ஷர். ஓகே, அசிஷ்ட திக்ஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலூர் சலகேண்டேஸ்வரர் கோயிலை கட்டியவர்? ஆப்ஷன் ஏ சின்ன பொம்மு நாயக்கர், ஆப்ஷன் பி விஸ்வநாத நாயக்கர், ஆப்ஷன் சி
கிருஷ்ணதேவராயர். ஆப்ஷன் டி திருமலை நாயக்கர். ஓகே, வேலூர் சலகண்டேஸ்வரர் கோயிலை கட்டியவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சின்ன பொம்மு நாயக்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் அயல்நாட்டு பயணிகள் இந்திய கால வருகை வரிசைப்படுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து உங்கள் விடையை தேர்ந்தெடுக. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கோ போலோ, செகண்ட் ஒன் நிகிடின், தேர்ட் ஒன் இபின் பாதுதா, ஃபோர்த் ஒன் நிக்கோலோ காண்டி, ஃபிஃப்த் ஒன் அப்து ராசாக், சிக்ஸ்த் ஒன் பார்போசா. ஆப்ஷன் ஏ 3, 5, 4, 2, 6. ஆப்ஷன் பி 1, 3, 4, 5, 2, 6. ஆப்ஷன் சி 6, 2, 1, 4, 3, 5. ஆப்ஷன் டி 5, 3, 2, 1, 4, 6. ஓகே, பின்வரும் அயல்நாட்டு பயணிகள் இந்திய கால வருகை வரிசைப்படுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து உங்கள் விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 3, 4, 5, 2, 6. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்க்கோ போலோ, செகண்ட் ஒன் வந்து இபின் பாதுதா, தேர்ட் ஒன் வந்து நிக்கோலோ காண்டி, ஃபோர்த் ஒன் வந்து அப்து ராசாக், ஃபிஃப்த் ஒன் வந்து நிகிடின், சிக்ஸ்த் ஒன் வந்து பார்போசா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பெர்னோ நூனிஸ் எனும் போர்ச்சுகீசிய குதிரை வியாபாரி இந்தியாவிற்கு விஜயம் செய்த காலம். ஆப்ஷன் ஏ அக்பருடைய ஆட்சி காலம். ஆப்ஷன் பி அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம். ஆப்ஷன் சி டல்கௌசியின் ஆட்சி காலம். ஆப்ஷன் டி அச்சுவதாரரின் ஆட்சி காலம். ஓகே, பெர்னோ நூனிஸ் எனும் போர்ச்சுகீசிய குதிரை வியாபாரி இந்தியாவிற்கு விஜயம் செய்த காலம். இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அச்சுததாரரின் ஆட்சி காலம். ஓகே, முணுமுணுக்கும் அரங்கம் எனும் சிறப்பினை பெற்றது. ஆப்ஷன் ஏ கோல் கும்பாஸ். ஆப்ஷன் பி ஜிம்பா மசூதி. ஆப்ஷன் சி கோல்கொண்டா. ஆப்ஷன் டி மதராசா. ஓகே, முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோல் கும்பாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சங்கம வம்சம். ஆப்ஷன் பி அரவிடு வம்சம். ஆப்ஷன் சி துளுவ வம்சம். ஆப்ஷன் டி சலுவ வம்சம்.
ஓகே, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துளுவ வம்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாமினிய மன்னர் அலாவுதீன் பாமன்ஷா டேஸ் எனவும் அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் ஏ ஹசன் கங்கு, ஆப்ஷன் பி முகமது ஷா, ஆப்ஷன் சி பிரேக் ஷா, ஆப்ஷன் டி வலி ஷா. ஓகே, பாமினிய மன்னர் அலாவுதீன் பாமன்ஷா டேஸ் எனவும் அழைக்கப்பட்டார். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹசன் கங்கு எனவும் அழைக்கப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாமினிய அரசு உடைந்த பின்னர் தனித்தனியாக 5 முஸ்லிம் நாடுகள் தோன்றின. இந்த 5 நாடுகளில் மிகவும் முக்கியமான நாடு எது? ஆப்ஷன் ஏ பீஜாப்பூரின் அடில்ஷாஹி அரசு, ஆப்ஷன் பி கோல்கொண்டாவின் குதிப்ஷாஹி அரசு, ஆப்ஷன் சி பீராரின் பாதுஷாஹி அரசு, ஆப்ஷன் டி பீராரின் இமாத் ஷாஹி அரசு. ஓகே, பாமினிய அரசு உடைந்த பின்னர் தனித்தனியான 5 முஸ்லிம் நாடுகள் தோன்றின. அந்த 5 நாடுகளில் மிகவும் முக்கியமான நாடு எது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பீஜாப்பூரின் அடில்ஷாஹி அரசு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் இரு வெளிநாட்டவர்களான நிக்கோலோ காண்டியும் அப்துர் ராசாக்கும் விஜயநகரத்திற்கு வருகை தந்தனர்? ஆப்ஷன் ஏ இரண்டாம் விருபாக்சா, ஆப்ஷன் பி முதலாம் புகார், ஆப்ஷன் சி இரண்டாம் ஹரிஹரர், ஆப்ஷன் டி இரண்டாம் தேவராயர். ஓகே, எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் இரு வெளிநாட்டவர்களான நிக்கோலோ காண்டியும் அப்துர் ரசக்கும் விஜய நகரத்திற்கு வருகை தந்தனர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாம் தேவராயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன்? ஆப்ஷன் ஏ சிவப்ப நாயக்கர், ஆப்ஷன் பி அச்சுதப்ப நாயக்கர், ஆப்ஷன் சி ரகுநாத நாயக்கர், ஆப்ஷன் டி ஜரபேஜி மன்னர். ஓகே, தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அச்சுதப்ப நாயக்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜயநகர அரசின் கடைசி அரசர்? ஆப்ஷன் ஏ திருமலா, ஆப்ஷன் பி ராமராயர், ஆப்ஷன் சி மூன்றாம் ஸ்ரீரங்கர், ஆப்ஷன் டி இரண்டாம் வெங்கடர்.
ஓகே, விஜயநகர அரசின் கடைசி அரசர் யார்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3ஆம் ஸ்ரீரங்கர். விஜயநகர அரசின் கடைசி அரசர் 3ஆம் ஸ்ரீரங்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிர்ஷ்ட திக்ஜங்களில் இல்லாத ஒருவர் யார்? ஆப்ஷன் ஏ துர்ஜதி, ஆப்ஷன் பி சயனா, ஆப்ஷன் சி மல்லண்ணா, ஆப்ஷன் டி பானர்ஜி சூரண்ணா. ஓகே, அதிர்ஷ்ட திக்ஜங்களில் இல்லாத ஒருவர் யார்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாயனா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க. கூற்று ஏ, 1761ஆம் ஆண்டு 3ஆம் பானிபட்டு போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். காரணம் ஆர், அதனால் மராத்தியர்கள் வளர்ச்சி தடைப்பட்டதே ஒழிய அவர்கள் அழிக்கப்படவில்லை. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க. கூற்று ஏ, 1761ஆம் ஆண்டு 3ஆம் பானிபட்டு போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். காரணம் ஆர், அதனால் மராத்தியர் வளர்ச்சி தடைப்பட்டதே ஒழிய அவர்கள் அழிக்கப்படவில்லை. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மராத்திய பேரரசில் ஜாம்பாஜி யார்? ஆப்ஷன் ஏ ஜிவாஜியின் சகோதரர். ஆப்ஷன் பி ஜிவாஜியின் மருமகன். ஆப்ஷன் சி ஜிவாஜியின் மகன். ஆப்ஷன் டி ஜிவாஜியின் படை தளபதி. ஓகே, மராத்திய பேரரசில் ஜாம்பாஜி யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜிவாஜியின் மகன். மராத்திய பேரரசில் ஜாம்பாஜி யாருன்னு பார்த்தோம்னா ஜிவாஜியின் மகன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்ட் 1 வீடியோ முடிவடைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.